அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஹென்னா கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம ஒரு லெக் டிசைன் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த அவுட்லைன் பார்த்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லைன் நான் போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா, சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக டிசைன்ஸ் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த செகண்ட் ஃபிங்கருக்கும் தேர்ட் ஃபிங்கருக்கும் சென்டர்லேருந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டு அதை சென்டராக வச்சுக்கிட்டு நம்ம டிசைன்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஹம்ஸ் எல்லாமே ஈக்குவலாக போடுங்க. ரொம்ப பெருசு பெருசாக போடாதீங்க, சின்ன சின்னதாக போடுங்க. எல்லாத்தையுமே ஒரே சைஸில் போடுங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம சென்டர் கண்டுபிடிச்சதால நம்மளுக்கு போகிறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்பைரல் போட்டு அது மேலே நான் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் நிறைய சொல்லியிருக்கேன் இதுலேயே ஆனால் அந்த மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுறீங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்ன சொல்லியிருக்கேன், எப்படி போட்டிருக்கேன்னு பொறுமையாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி போடுற வைன்ஸோ டியர் ட்ராப்ஸ் இந்த மாதிரி எது பக்கமாக போட்டாலும் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போடுங்க. பக்கமாக இருக்கணும், ஆனால் ஒன்றோட ஒன்று ஒட்டவும் கூடாது. அந்த மாதிரி பார்த்து போடுங்க. நீங்கள் பொறுமையாக ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் போட்டிங்கனாலே அது கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் ஃபில்லிங்ஸ்க்கு ஸ்பைரல் கொடுத்து 2 லைன் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன் அது மேலேயே. திக் லைன் ஆக்கிறதுக்கு அது மேலேயே அப்படியே டார்க்காக கொடுக்காம பக்கத்தில் ஒரு லைன் கொடுங்க. நீங்கள் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே போடலான்லாம் நினைக்காதீங்க. அந்த நீட்னஸ் வரவே வராது. பக்கத்தில் ஒரு லைன் போட்டு, கண்டிப்பாக பக்கத்தில் ஒரு லைன் போட்டு தான் நீங்கள் அதை சென்டரில் ஃபில் பண்ணணும். பக்கத்தில் போடுற லைனும் நல்லா பக்கமாக போடுங்க. ஃபஸ்ட்டு போட்டுக்கிற லைனுக்கும் செகண்ட் போடுற லைன் நல்லா பக்கமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லைன் போட்டு ஒரு லைன் ஹம்ஸ் கொடுத்து அது மாதிரி பெரிய பெரிய ஹம்ஸாக போட்டுக்கலாம். போட்டு அது ஃபில் பண்ணுறதுக்காக நான் ஒரு லைன் அப்படியே ரஃப்பாக போட்டுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு லைன் போட்டு அதில் ஒரு லைன் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த ஒரு தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. எப்போவுமே சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமாக போடுறது, அதுக்கப்புறம் பெருசு பெருசாக போட்டு அந்த இடத்த ஸ்பேஸை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது. பெருசு பெருசாக போட்டு இப்போ உங்களுக்கு டைம் இல்லை, நீங்கள் அந்த இடத்த இப்போ சீக்கிரமாக அதை முடிச்சுட்டு வரணும், அந்த இடத்த சீக்கிரமாக கவர் பண்ணணும், அந்த மாதிரி முடிச்சுட்டு வரணுன்னா கிரிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அந்த கிரிட்ஸும் நீட்டாக போடணும். நெக்ஸ்ட் அது மேலே ஒரு ஸ்பைரல் கொடுத்து அது மேலே ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். அது மேலே இன்னொரு லைன் பெரிய ஹம்ஸாக கொடுத்துக்கிறேன்.
நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங் இந்த டிசைன் போடுறப்ப வந்து அந்த டிசைன்ஸை வந்து மாறாமல் அந்த டிசைன்ஸ்குள்ளே எங்கேயுமே பேஸ்ட்டு போகாமல் கரெக்டாக வெளியே அந்த அவுட்லைனை மட்டும் கவர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது போடுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 2 சின்ன கர்வாக போட்டு அதுக்கப்புறம் பெருசாக போட போகிறோம். நம்மளுக்கு சென்டர் லைன் இருக்கிறதுனால நம்மளுக்கு எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறது ஈஸியாகவே தெரியும். திக் லைன் எப்போவுமே சொல்கிறது தான், இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். அது மேலேயே வந்து திக்காக போடாதீங்க. நான் நெக்ஸ்ட் லைனில் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு லைன் போட்டு அது மேலேயே திக் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நம்ம கிரிட்ஸ் தான் போட போகிறோம். இது வந்து சும்மா நான் ரஃப்பாக ஒரு லைன் தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டுட்ருக்கேன். இப்போ போட்டிருக்க அந்த செக்கடுக்கு சென்டரில் ஒரு லைன் போட போகிறேன். அந்த லைனை பிரேக் ஆகாமல் நீட்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த டைரெக்ஷன்லேயும் சென்டரில் லைன் போட்டுக்கலாம். இப்போ எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ரஃப்பாக போட்ட லைனை கண்டுபிடிக்கலாம்னா, ஒன்று ரஃப்பாக போட்டிருப்போம் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்க ஒரு லைனை மட்டும் அதில் கண்டுபிடிச்சிக்கிட்டா போதும். மற்றது எல்லாமே வந்து ஒரு லைன் விட்டு ஒரு லைன் போட்டிருப்போம், அதை வச்சு நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். ஒரு லைன் போட்டிருக்கேன் சென்டரில், அதுவும் பிரேக் ஆகாமல், அதனால தான் அதுவும் அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு தான் ரஃப்பாக ஒரு லைனும் பிரேக் ஆகாமல் நீட்டாக ஒரு லைனும் போட்டுக்கோங்க அப்படி சொன்னேன். இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், எங்கேயாச்சும் சென்டரில் லைன்ஸ் இல்லாமல் இருந்தால் அந்த லைன் எல்லாம் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் எங்கேயும் ஜாயின் ஆகாமல் இருந்தால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சென்டரில் இதே மாதிரி எல்லா செக்குடுக்குள்ளேயும் வந்து நம்ம டாட்ஸ் வச்சுக்கலாம். டாட்ஸ் வந்து சர்க்கிள் போட்டு உள்ளே ஃபில் பண்ணக்கூடாது. நான் எப்படி வந்து டாட்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் டே 1 கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து டாட்ஸ் வைக்கணும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம மேலே போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி மறுபடியும் போட போகிறோம். இப்போ நான் இது மேலேயே ஃபில் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம அது மேலேயே ஃபில் பண்ணதுக்கும் இப்போ வந்து அது பக்கத்தில் ஒரு லைன் போட்டு ஃபில் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டோம். இப்போ அது கேப்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இப்போ வந்து அது ரெண்டுத்துக்கும் சென்டர் வந்து ஒரே ப்ரெஷர் ஒரே மாதிரி கொடுத்துட்டே வந்து நம்ம அந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கலாம். மறுபடியும் அது பக்கத்துலேயே இன்னொரு தின் லைன் அதே மாதிரி போட்டுக்கலாம். போட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெயில்ஸ் வந்து அவங்க நெயில் ஆர்ட் ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம நெயில் வேணாம்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் ஹென்னா வந்து அந்த அளவுக்கு நெயில்ஸில் ஸ்டெயின்ஸ் கொடுக்காது, நெயில் கோன் அளவுக்கு. ஸோ வந்து அவங்க நெயிலுக்கும் வேணும் அப்படின்னா நம்ம நெயில் கோன் யூஸ் பண்ணலாம். இல்லைனா அவங்க நெயில் பாலிஷ் ஒன்று அடிச்சுக்க சொல்லுங்கள். அப்படி இல்லைனா அவங்க நெயில் ஆர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வைக்க மாட்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து அந்த நெயிலில் படாமல் வைக்க பழகிக்கோங்க. ஏன்னா நார்மலாக அவங்க நெயில் பாலிஷ் ஏதாச்சும் அடிச்சுக்கிட்டாலும் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம், நெயிலில் பட்டாலும் ஓகே தான். ஆனால் நெயில் ஆர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். அப்போ நீட்டாக பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி நல்லா அந்த லைன்ஸ் போட்டு அது மேலே கரெக்டாக வந்து அந்த நெயிலில் படாமல் நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நெயிலுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பேக் ஹேண்ட் டிசைன் போட்டிருப்போம், அதுலேயும் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபிங்கர்ஸ்க்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மீதி இருக்கிற ஸ்பேஸில் ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் வேணும் நம்ம அதை போட போகிறோம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மீதி இருக்கிற இடத்துலலாம் நம்ம ஃபில்லிங்ஸ் தான் கொடுக்க போகிறோம். நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி போடுறதுக்கு. இல்லைனா எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு இருக்கும், இல்லை ஈக்குவலாக போடுறது கஷ்டமாக இருக்கும். நான் போட்டு முடிச்சுட்டு இதே மாதிரி ஒர்க் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.